சட்டமன்ற தேர்தலில் விஜயபிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் களம் கண்டால் எளிதில் வெற்றி பெற்று விடலாம் என தேமுதிக தலைமை கணக்கு போட்டிருக்கிறது. அதனால் விருதுநகர் தொகுதியை பெற்றுவிட வேண்டும் என தேமுதிக முனைப்பு காட்டி வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை நன்கறிந்த முகமான அதிமுகவின் ராஜேந்திர பாலாஜி இந்த முறை சிவகாசி தொகுதியை குறிவைப்பதாலும் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏமான அமைச்சர் தங்கம் தென்னரசு ஏற்கனவே திருச்சுழி தொகுதியில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் விருதுநகர் தொகுதியை கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு ஒதுக்க திமுகவிற்கு எந்த தடையும் இருக்காது என்பது தேமுதிகவின் விஜயகாந்தின் மகன் என்ற அடையாளத்தோடு ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் நன்கறியப்பட்ட விஜயபிரபாகரனுக்கு விருதுநகர் தொகுதி கிடைத்தால் களம் எளிதாக இருக்கும் என தேமுதிக நம்புகிறது. திமுக கூட்டணி முகாமில் தனக்கு கிடைத்த இடத்தை அங்கீகாரமாக மாற்ற தேமுதிக கிடைக்கும் தொகுதிகளில் பெரும்வாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என துல்லிய கணக்கு போட்டிருக்கிறது தேமுதிக. விஜயபிரபாகரன் தேமுதிகவின் அடுத்த அடையாளமாக இருப்பதால் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதிலும் முனைப்பு காட்டி வருகிறது. எனவே விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் விஜயபிரபாகரனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அங்கு வெற்றி கனியை பறிப்பதற்கான ஆயத்தங்களோடு களம் காண காத்திருக்கிறது தேமுதிக.